இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. எனதருமை நேயர்களே, ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய். நம்முடைய பித்ருக்கள் திருப்தியாகணும், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்முடைய குலதெய்வத்தெல்லாம் பௌர்ணமியில பூஜை பண்ணிட்டு வரணும். பித்ருக்களை அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் பண்ணணும். நம்மளுடைய ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பலரை பார்க்குறேன், ஜாதகத்தில் பித்ருதோஷம்னு காட்டுறது. என்ன இவ்வளோ தோஷம் காட்டுறதே அப்படின்னா, தர்ப்பணம் கொடுத்துருக்காங்க. தர்ப்பணமா நாங்கள் எங்கே கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. நம்மை பெற்ற தாயும் தகப்பனும் நம்முடைய முன்னோர்கள், அப்பா அம்மாவோ அவளுக்கு முன்னால் பிறந்தவாளோ, நம்முடைய முன்னோர்களை ஆராதிக்க வேண்டியது, அவர்களை பசியாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். கையில் தர்ப்பையை வச்சுட்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். அதுக்கு உரிய முறைப்படி செய்தீங்கன்னா பித்ரு தோஷம் வராது. பித்ரு தோஷம் வரலைன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நன்மையான செய்திகள் வரப்போகிறது. வெளிநாட்டிலேருந்து நீங்கள் விரும்பிய தகவல் வரப்போகிறது. கல்வியில் ஒரு ஆனந்தமான சூழ்நிலை வரப்போகிறது. ரிஷபராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய். இந்த புதுசாக வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசைப்படுகிற போது ஆசைப்படலாம், தப்பில்லை. எந்த நேரத்தில் புக் பண்ணுறோங்கிறது முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவா, வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்தம் சரியில்லாத நேரத்தில் அஸ்திவாரத்தை போட்டிருப்பா. அந்த இடத்துல நிற்க வீடு சார், நான் ரூஃபோடு நிற்கிறது சார், மேற்கொண்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல சார் அப்படிம்பார். அதுமாதிரி வாஸ்து கோளாறுன்னு சில பேர் சொல்லுவாள். இந்த மாதிரி நாட்களில் தொடங்கக்கூடிய சில செயல்கள் வாஸ்து கோளாறையும் கொடுத்துடுறது வீட்டில். அதனால் பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும், குறிப்பாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களை பகைச்சிக்கக்கூடாது. ரொம்ப அதிகாரத்தில் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பகைச்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆஃபீஸில் உயரதிகாரிகிட்ட போய் இன்றைக்கி சண்டை போடுவோம். சில நேரங்களில் நியாயங்கள் கூட தோற்று போகிறதே உலகத்தில். அதனால உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது சரி. நம்முடைய ஹெல்த் முக்கியம். ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இந்த நாள் நல்லா இருக்கும். வியாபாரம் லாபகரமாக இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்துக்கு அதிபதி புதன் பகவான். எங்க பெருமாள் கோவிலை பார்த்தாலும் மிதுன ராசிக்கார நின்றணும். பெருமாளை சேவிக்கணும், ரொம்ப முக்கியம். டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வீட்டில் போட்டு விடுங்க. மிதுன ராசிக்காரா, உங்கள் வீட்டில் டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு விடுங்க. அதை கேட்க கேட்க நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கும். நீங்களே ஒரு வியாபார ஸ்தலம் நடத்துகிறீர்கள் அப்படின்னா மிதுன ராசிக்காரா விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேட்டுன்னு இருக்க அவளுக்கு வியாபார ஸ்தலத்தில் பெரிய வளர்ச்சி வருகிறது. இந்த நாள் புதுசாக வேலையை எதிர்பார்க்குற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ வயிறு தொந்தரவோ இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்தில் சில புதிய எதிரிகள் தொந்தரவு தரக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த நாள் நல்ல நாள், ஜெயிச்சுன்னு வருவீங்க. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் நீச்சமாக உட்கார்ந்து இருக்கார். புதன் பகவான் சாதகமாக இருக்கார். அதனால இன்னைக்கு பெருமாளை பிடிச்சுக்கணும், பெருமாள் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். இன்னைக்கு மாலை நேரத்தில் பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் தான். அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை ஒரு பெரிய ஒரு வெற்றியை வாழை தர போகிறதுவா. கல்வியாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை நீங்கள் உத்தேசித்து அவளுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோ அந்த காரியம் வெற்றி அடைய போகிறது. பிஸ்னஸ் லாபகரமாக உங்களுக்கு இருக்கும். சிம்மராசி என்பர்களே, மிக மகிழ்ச்சியான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு.
நிறைய நன்மைகள் நடக்கும். இழந்த சொத்து ஒன்றை மீண்டும் பெறக்கூடிய யோகம், இழந்த பொருள் ஒன்றை மீண்டும் பெறக்கூடிய யோகம். சகோதர வகையில் உங்களுக்கு பக்க பலமான சகோதரர்கள், புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம், ஆபீஸில் நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம். அம்மாவுடைய ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு பிசினஸ் தொடர்பான பயணங்கள் அமையும். புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க. சூரிய பகவான் 4ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். புதுசாக ஒரு வீடு புக் பண்ணலாம்ங்கிற எண்ணம் பலிக்க போகிறது. இன்னைக்கு மனசில் திட்டம் போட்டு இருக்க இல்லையா, அந்த எண்ணம் பலிக்கும். சில பேர் ஒரு அசோசியேஷனில் மெம்பர் ஆவீங்க. உங்கள் ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் கூட இருக்கும், அதில் மெம்பர் ஆவீங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். கல்வியில் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல காசு பணம் வரும். லைஃப்பில் நல்ல முன்னேற்றமான காலகட்டம். துளாராசிக்கார எதை மறந்தாலும் மறக்காமல் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அபிராமி அந்தாதி. டெய்லி அபிராமி அந்தாதியை படிக்கணும். எல்லா ஸ்லோகத்தையும் படிக்க முடியலைன்னு சொன்னால் கூட 25வது பாடல் அதை படிக்கணும். படிச்செல்லாம் பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரும். இன்னைக்கு பிஸ்னஸில் லாபம் தெரிகிறது, கல்வியில் வெற்றி தெரிகிறது. ரொம்ப நல்ல நாளாக இருக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, சந்திர பகவான் நம்ம ராசியில தான் உட்கார்ந்து இருக்கார். ஒரு பிடிவாதத்தை நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு சில நேரங்களில் ஒரு மனக்குழப்பம் அதெல்லாம் இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒரு கோபம் வருது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த நாள் நல்ல நாள். பிசினஸ் ரீதியாக ஒரு 2 முயற்சி எடுப்போம், 2 முயற்சியை ஜெயிக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பயத்தோடையே படிப்பீங்க, ஆனால் பெரிய வெற்றியை பெறுவீங்க. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ பஞ்சமாதிபதி செவ்வாய், பாக்கியாதிபதி சூரியன் 2 பேரும் நம்ம ராசியில தான் இருக்கா. அப்போ புதிய சொத்து வாங்குற யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய யோகம், அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மகர ராசி என்பர்களே, சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சொன்னாங்க பாருங்க. அது இந்த நாளுக்கு ரொம்ப நல்ல பொருந்தும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆகிறதுக்கு நல்ல அமைதியாக உட்காந்து யோசிங்க. பல நேரம் பரபரப்பாகவே ஓடிட்டு இருக்கோம். அமைதியாக உட்காந்து யோசித்தாலே நம்ம ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிடும். நல்ல தன வருமானம் வரும். அடுத்த ஸ்டேட்டில் அடுத்த நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு நல்ல தகவல் வரும், வேலை கிடைக்க போகிறது. பிஸ்னஸில் புதிய நபர் ஒருவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். ராசி என்பர்களே, நன்மையான நாள், நல்ல நாள். நல்ல ஜாப் கிடைக்க போகிறது. எதிர்பார்க்கிற வேலை கைகூடி வரப்போகிற நல்ல நாள். அதே மாதிரி பிஸ்னஸ்லையும் நல்ல லாபம் கிடைக்கும். சில பேர் புதுசாக இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கு உதவிக்கு ஆட்கள் கிடைப்பார்கள். அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸில் ஒர்க்காக இருக்கட்டும், ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எனதருமை மீன ராசி என்பர்களே, சிலருக்கு அதிகப்படியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கலாம். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நல்லவர்களின் துணை கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லவர்களின் துணை கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆஃபீஸில் நல்ல பொறுப்பு கூடி வரும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?